அண்ட் வெல்கம். பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பொங்கல் தின நாள் வாழ்த்துக்கள். இந்த மாட்டு பொங்கல் களை கட்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மாட்டு பொங்கல் என்னடா நம்ம ஊருக்கு போக முடியல, நிறைய விஷயத்த மிஸ் பண்றமே, கிராமத்து பொங்கலை மிஸ் பண்றமேன்ற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் இந்த ஷோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே கிராமத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா படத்தோட டைட்டில் அப்படிப்பட்ட டைட்டிலுங்க. எஸ், வாழ்க விவசாயி. பொங்கல் நல்வாழ்த்துக்களோட இந்த படத்தோட டைட்டிலையும் சேர்த்து சொன்னீங்கன்னா விவசாயிகளுக்கு வாழ்த்து போன மாதிரி இருக்கும். தெரிஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளவு பில்டப் கொடுக்க போறேன்னு என்ன விஷயம் தானே யோசிக்கிறீங்க? எஸ், வாழ்க விவசாயியோட படத்தோட டீம் மெம்பர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்கள் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வாழ்த்துக்கள். விவசாயத்தை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அதுவும் தமிழருக்கு கொண்டாடக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல வேற எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் புதியுகம் சார்பா நாங்க சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம், பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். நாங்க வாழ்த்து சொல்றதோட நீங்க டைட்டிலே வாழ்த்து சொல்ற மாதிரி தான் வச்சிருக்கீங்க, வாழ்க விவசாயின்னு சொல்லிட்டு. இந்த ஐடியா எப்படி வந்தது, நீங்க சொல்லுங்க. இல்லை, இப்போ விவசாயிகள் போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருமே அவங்கள வாழ்த்தணும். நம்ம அது சாப்பாடு சாப்பிட்டா அந்த வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஓப்பனாகவே வாழ்த்திடுவோம் அப்படின்னு தான் எல்லாருமே. அதாவது விவசாயத்துக்கு எதிராக இருக்கிறவங்க கூட வாழ்க விவசாயின்னு படிக்கணும். அதுதான் எங்களோட இது. அதனால தான் அந்த வாழ்க விவசாயின்ற பேரே வச்சோம். எல்லார் வாயிலையும் சொல்லணும் வாழ்க விவசாயி அப்படின்ட்டு. ஓகே, வாழ்க விவசாயி, அது எல்லார் வாயிலும் வரணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தினால வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, விவசாயத்தை வெறுக்கிறவங்க கூட யாரும் வெறுக்க மாட்டாங்க. அந்த ஒரு புரிதல் இல்லாதனால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். அவங்களும் சாப்பிடுறாங்க, ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே எல்லாமே எதிராவே செய்யறாங்க இல்லையா? அவங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்காம அதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான். ஓகே ஃபைன், பல நல்ல விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி, விவசாயி நீங்கன்னு நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். நீங்களும் விவசாயி, ப்ரொடியூசரும் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு. சோ விவசாயம் பண்ணிட்டு படம் எடுக்கணும்ன்ற ஐடியா அப்படி வந்துச்சு. நீங்க சொல்லுங்க சார், ப்ரொடியூசரா உங்களுக்கு இந்த ஐடியா அப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம விவசாயம் தான். நம்ம ஆக்சுவலி பாலியாரம் விவசாயத்தை சார்ந்து விவசாயம் பண்ணி பாலியாரம் பார்த்துருக்கோம். அதில் சில பல கஷ்டங்கள்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மக்களும் விவசாயத்தை என்ன, அதாவது முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நோக்கத்தில் நாங்கள் இந்த ஓகே, ஒரு நல்ல நோக்கம். பால் வியாபாரி, அது மட்டும் இல்லாம விவசாயம் பண்ணிருக்கீங்க, இப்ப அதை சார்ந்த ஒரு படமும் எடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல நோக்கத்தோட படம் எடுத்திருக்கீங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நாங்க சொல்லி ஆகணும். அண்ட் தென் நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா? நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்களா? எனக்கு சின்ன வயசுல பிறந்தது விவசாயம் தான் தெரியும். உண்மையா சொல்ல போனா ஏதோ சென்னைக்கு வந்த பிறகுதான் நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் வேற வேலை பார்க்கணுங்கிறது. பிறந்ததுல இருந்து விவசாயம் தான் தெரியும். திரும்ப அதை மறந்துட்டோம், உண்மையாவே மறந்துட்டோம்னு தான் சொல்லலாம். சினிமாங்கிற ஒரு விஷயம் நமக்கு விவசாயத்துல ஒரு பெரிய எதிர்பார்த்த விஷயங்கள் நம்ம அடைய முடியல. அப்படிங்கிறப்ப அடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போறோம். அப்படிங்கிறபோது இவர் கதையை சொல்லும் போது திரும்ப அந்த விவசாயத்துக்கு என்ன கூட்டு போன மாதிரி இருந்தது. சரி, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை தானே இவர் படம் பண்ண போறாரு, கண்டிப்பா அந்த படம் நம்ம பண்ணுவோம். சரி சார், நீங்க ப்ரொடியூசரோட வாங்க, கண்டிப்பா படம் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சேன். ஸ்கிரிப்ட் சொன்னோன்னு அதே மாதிரி எல்லாரும் கதை சொல்லிட்டு போவாங்க. சரி சார், நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போவாங்க. அப்புறம் எப்படின்னு தெரியாது. குறுகிய சொல்லிட்டு போய் ஒரு 15 நாள்ல திரும்ப ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. சார் ரெடி சார், பண்ணலாம் சார் அப்படின்னாரு. கையோட ப்ரொடியூசரை புடிச்சிட்டு வந்துட்டீங்களாமே. அப்புறம் சார் பால் வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு பால் வியாபாரம் பண்ணி ஒரு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த கண்டென்ட்டை சொல்றதுக்கு எல்லாருமே வர்றாங்க. உண்மையா இன்னைக்கு நம்ம எல்லா பிரச்சனையும் பார்க்குறோம். இயற்கை விவசாயம் இல்லை, உரம் சாப்பாடு தான் நம்ம இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஹெல்த்துக்கு பாதிக்கப்படுது. அப்படிங்கிற கண்டென்ட்டு ஒரு கமர்ஷியலா ஒரு ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப ஒரு ஆவா சொல்லிட்டா வாழ்க காலையில விவசாயத்துக்கு நாங்கள் இது சொல்ற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாம இந்த குடும்பத்துக்குள்ளேயும் இந்த விவசாயம்ங்கிற தொழில் எவ்வளவு முக்கியம், நம்ம உணவுப் பொருளை நம்ம மதிக்கிறோமா அப்படிங்கிற கண்டென்ட்டு இது ஒரு காமெடியா சுவாரஸ்யமா சொன்னதுனால எனக்கு கதை கேட்ட உடனே பிடிச்சது. சரி சார், கண்டிப்பா பண்ணுவோன்ட்டு இமிடியேட்டா சீக்கிரம் ஆரம்பிச்ச படம் தான். சொல்லி இமிடியேட்டா கடகடனே ஆரம்பிச்சிட்டோம். சொல்லி டக்குன்னு கதை சொல்லி டக்குன்னு ஓகே வாங்கி ப்ரொடியூசர் பிடிச்சாச்சு. படமும் வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. சோ எங்களுக்காக தான் வெயிட்டிங், நாங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு எல்லாம் விவசாயம் பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. உங்களுக்கு ஸ்டோரி சொன்னப்ப எப்படி இருந்தது, டக்குன்னு கிராப் பண்ணிக்கிட்டீங்களா? பட் எங்களுக்கு தெரியும், சூஸியான பிலிம் எடுத்து ஒரு பெஸ்டான பிலிம்ல நடிக்கக்கூடிய ஹீரோயின் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறேன். ஆக்சுவலி கதை கேட்கும்போது நாங்கள் அப்போதான் நாங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுறோம். நியூஸில் வருது ஃபார்மர் சூசைட்ஸ், இவங்களுக்கு புரிஞ்சுக்காதா, ஏன் இப்படி கஷ்டப்பட வைக்கிறோம் நம்ம? இப்போ காமன் ஃபோக்கு விவசாயி இருந்தால் தான் சாப்பாடு இல்லைனாக்கா எப்படி வாழறது, இது கூட சிம்பிளாக புரிஞ்சுக்காம இப்படி கஷ்டப்படுத்துகிறோமே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாரு. ஸோ நான் ஓகே பண்ண வேண்டிய படம் பகவானே கொடுத்துருக்காரு, சென்டிமெண்ட்டில் சேர்ந்ததுன்னு.
நான் வந்து ரொம்ப இது பண்ணேன். பர்சனலாவும் அந்த டச் இருந்திருக்கு. டக்குன்னு கதை சொன்னோன்னு ஓகே பண்ண போறோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்தாச்சு. அதை தாண்டி வந்துட்டு ஏதாவது ஒரு கட்டத்துல நியூஸ்ல பாக்குறது இதெல்லாம் தாண்டி நீங்க விவசாயிகள் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கனால வந்துட்டு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கலாம், இந்த படம் நம்ம கண்டிப்பா எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பார்க் வந்து இன்சிடென்ட் என்னவா இருக்கும்? அது என்னன்னா அதுதான் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது தான். இப்போ எங்கள் தாத்தா காலத்தில் வந்துட்டு நிலம் இருந்தது, விவசாயம் பார்த்தாங்க. எங்கள் அப்பா வந்து விவசாய கூலியாக மாறுறாங்க. எனக்கு இப்போ எதுவுமே இல்லை, இந்த விவசாயமே பண்ண முடியல, அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அதனால நவீனமயமாக்கல்ன்றாங்கல்ல, இப்போ வந்து டிராக்டரி வருது, டிராக்டரி வந்தால் அந்த உழவு பண்ணுற அந்த அது பாதிக்கப்படுது, எல்லாமே அழியுது. அழிய மனுஷனோட தேவை கம்மியாகிட்டே இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு அதுதான் தேவை, எல்லாமே மிஷின் வந்து அங்கீகரிச்சிருச்சு. அதனால தான் வந்து இதை எடுக்கணும்னு நமக்கு ஒரு ஆக்ரோஷம் உண்டு. அதுதான் இது ஒரு வேகம், ஆசையை தாண்டி ஆக்ரோஷம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க நீங்க. இல்ல அதான் நவீனத்துல வந்து இவங்க நவீனம் பண்ணும்போது மிஷின் வந்து பண்ணுது, அதுல வந்து உங்களுக்கு உரத்தோட தன்மை குறையுது. இதுவே வந்து இது கூட ஏர் உழவு பண்ணிக்கணும், 2 மாடை வச்சு ஏர் உழவு பண்ணும்போது அந்த மாடோட சாணி கோமி எல்லாம் அதிலே போடும், அது உரமா மாறும். இப்ப அந்த இதுக்கு வேலையெல்லாம் போச்சு. அப்போ எங்களுக்கு மாட்டோட எண்ணிக்கை குறையுது, மாடோட வேலை குறையுது, அப்போ இயற்கையோட வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இயற்கை சார்ந்த விஷயத்தை இயற்கையோடு ஒன்றி போய் பண்ணும் போது அது ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு பேசுறது முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு ஏன் பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு பொங்கல் திருநாளே வந்து நம்மளுடைய விவசாயியுடைய பண்டிகை. இது வந்து மெயினா நம்ம எல்லாருமே தெரியாம ஏதோ பொங்கல் வந்துருச்சு 4 நாள் நம்ம கொண்டாட போறோம், 4 நாள் லீவ் கிடைச்சிருச்சு, லீவ் கிடைச்சிருச்சு, அதான் உண்மை. ஸ்கூல் லீவ், அப்ப பொங்கல் வந்துருச்சு, லீவ் கிடைச்சிருச்சு. அப்பெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலம்னு சொல்லக்கூடாது, நம்ம இந்த காலத்துல தான் இருக்கிறோம், இன்னைக்குள்ள பசங்களுக்கு தெரியல அப்படிங்கிற நான் சொல்ல வரேன். விவசாயம் பண்ணி அந்த நெல் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய நெல் அறுவடை டைம், இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் அறுவடை பண்ணி முடிச்சு தை மாசத்துல அந்த ஃபர்ஸ்ட் நெல்லை வந்து பொங்கல் வச்சு சாப்பிடுற நாள் தான் நம்ம கொண்டாடக்கூடிய தமிழர் பண்பாடுடைய நாள். இது இனிப்பா கொண்டாடணும், கரும்பு, இயற்கையில என்னென்ன கிடைக்குமோ, சக்கரை பொங்கல், வீட்டு முன்னாடி குழி நோண்டி பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அது மாறி போச்சு, 2 கல்லை வச்சு பொங்கலை முடிச்சிடும். நீங்க வந்து பொங்கல் வந்து என்ன பண்றாங்கன்னா குக்கர்ல போட்டா, முன்னாடி வந்து நல்லா சாணி மாட்டு சாணத்தை எடுத்து பூசணி பூ வீட்டு வாசல் வைப்பாங்க. அந்த வச்சு இன்னைக்கு வச்ச பூவை நைட்டு வந்து எருவா தட்டி காய வச்சுருவாங்க, 30 நாள் சேர்த்து வச்சுருவாங்க. இந்த 30 நாள் சேர்த்து வச்சிருந்த பூவை, அதாவது பூசணி பூ பிளஸ் சாணி, அதை எருவா சேர்த்து இந்த இங்க அண்ணன் சொல்ற மாதிரி அந்த நம்ம உழைப்பு கிடைச்ச பிரதிபலன் அந்த அரிசியில, புது அரிசியில பொங்கல் வச்சு, அதுவும் இயற்கையில் அந்த சக்கரை வெல்லம் எல்லாம் போட்டு பண்ணும்போது விறகு வைக்காம இந்த சாணி தட்டின எரு வச்சு பண்றாங்க. அதுல ஒரு இயற்கை இருக்கு, அதுல வர்ற பொங்கல் தான் சுவையா இருக்கும். அடுத்து பாருங்க மாட்டு பொங்கல். இந்த மாடு வந்து நம்ம விவசாயத்துக்கு உழைச்ச ஒரு மாடு, நமக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு மாடு. ஆண் மாடு விவசாயத்துல உழைக்குது, பெண் மாடு நமக்கு பால் கொடுக்குது. ஆமா, அது வந்து அன்னைக்கு வந்து குளிப்பாட்டி அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதை உற்சாகப்படுத்தி அப்படி ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி வில்லேஜ் பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு அந்த கபடி நாளே இன்னைக்குதான் பார்க்க முடியும், நம்ம பொங்கல் அன்னைக்கு தான் பார்க்க முடியும். அந்த பொண்ணுங்க புது ட்ரெஸ் பண்ணிட்டு, மற்ற நாள்லாம் அந்த பொண்ணுங்க கபடி விளையாடுவாங்கன்னு தெரியாது. அந்த பொண்ணு, அந்த வயசு பொண்ணுங்களாம் வந்து கபடி விளையாடுறதும் கிரிக்கெட் விளையாடுறதும், அதே மாதிரி அந்த விளையாட்டுக்கான ஒரு 4 நாளை வந்து சந்தோஷத்துக்காக நம்ம ஒதுக்கப்பட்ட ஒரு தமிழருடைய பெரிய பண்டிகை. சூரியன், இயற்கை, மாடு, சொந்தங்கள் எல்லாருமே ஒன்று கூடிய ஒரு நாள் தான் வந்துட்டு பொங்கல் தான். அந்த விஷயம் உண்மையிலே எல்லாரும் மறந்துட்டாங்க. 4 நாள் லீவு கிடைக்குதுப்பா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான். அதே மாதிரி பொங்கல்லாம் வீட்டுல பண்ணிட்டு முடிச்சிட்டோம் கிடையாது, சொந்தங்களோட ஒரு வீட்டுக்கு. அன்னைக்கு இதுவும் பாருங்க, ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல மட்டும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுல பொங்கல் போட்டாச்சுன்னு வச்சுங்க, அடுத்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. திரும்ப ஒரு அன்பு பரிமாற்றம், ஊர்ல இல்லாதவங்க கூட அங்க போயிருவாங்க ஊருக்கு. நம்ம பண்டிகை உண்மையான ஒரு தமிழர் பண்டிகை. இது வந்து விவசாயம் சார்ந்து இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த விவசாயம் வந்து என்னைக்குமே அழியக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய. அதுவும் இயற்கை விவசாயம் இன்னைக்கு டோட்டலா அழிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம தமிழர்கள் தான் மாத்தணும். கண்டிப்பா இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கீங்க. குறிப்பா அந்த பூசணி பூ விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நமக்கு எப்படி இருக்குன்னா ஒன்னும் குட்டீஸ்க்குலாம் எதுவுமே தெரியாது. சோ இந்த படம் பார்க்கறதுனாலயும் சரி, இது மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்றதாலையும் சரி, அடுத்த ஜெனரேஷனுக்கு பல விஷயங்கள் போய் சேரும்ன்றது புரியுது. தாண்டி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டர் இருக்கும். விவசாய ஓரியன்டான படமா இருந்தாலும் அப்புக்குட்டியோட கேரக்டரைசேஷன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்க சொல்லுங்க, அவர் சொல்றதோட நீங்க சொல்லுங்க. அவரோட கேரக்டர் என்னன்னா ரொம்ப அப்பாவி எப்படிமாங்கல்ல, அப்பாவி தனமான கேரக்டர் டக்குன்னு மனசுல தோன்ற கேட்டுருவாரு. அவர் கஷ்டப்படுறவர் தான், எப்படி வேணாலும் இறங்கி போகலாம். ஆனால் அவர் அப்படிலாம் இல்லை, அவர் வந்து டக்குன்னு ஓப்பனாக கேட்டுருவார். நீ என்ன வந்து விலையை குறைச்சி கேட்குற அப்படின்னா டக்குன்னு விலையை குறைச்சி கேட்குறேன், இவரே ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பார்.
இவர்கிட்ட யாராவது எதிராக இருந்தாங்கன்னா வேற வழியே இல்லாமல் வாழ்க்கையில் இந்த இடத்துல இறங்கி போகணும், நம்ம இந்த பயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இதில் மட்டும்தான் அவர் வந்து சரியாக நடந்துக்கிறார், அந்த விட்டு கொடுத்துக்கிறாரு. ஆனால் அவர் கரெக்டாக இருப்பார். ஏன்னா எந்த இடத்துலையும் விவசாயி வந்து கீழே இறங்கிடவே கூடாது அப்படின்றதுனால அந்த கேரக்டரில் அப்படி வச்சோம். அவரோட வாழ்க்கைக்குன்னு இல்லாமல் அந்த பயிருக்காக, அந்த நெல்லை காப்பாற்றணுன்றதுக்காக தான் பல விஷயங்கள் செய்வார். அந்த மாதிரி தான் வச்சோம். நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார். என்னோட கேரக்டர் வந்து என்ன கேட்டீங்களா? இல்ல அவங்கள பாத்து கேட்டேன், தெளிவா இருக்கீங்க, புரியுது. நீங்களே சொல்லுங்க, உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க மேடம். புரியுதா சார்? நல்லா புரியுது. கரெக்ட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. ஒரு தடவை என்னோட கேரக்டர் வந்து இவரோட பேரா ப்ளே பண்றேன். வந்து ஒரு பாவமான கேரக்டர், இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அடுத்தது என்ன பண்றது, என்னமே டைரக்ஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிற கேரக்டர் மீன். பட் அதே ரைட்டியஸ், தப்பு பண்ணாம பண்ணணும், ஆனா யாரோடைய சண்டை போடாம எப்படியாவது கொஞ்சமாவது சாமர்த்தியமா சமாளிச்சு வாழ்க்கை வாழ்ந்துடலான்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். கொஞ்சம் இன்னசென்ட்னு சொல்லலாம். இன்னசென்ட்டான ஒரு ஆமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு கிராமத்துல இருக்க பொண்ணு யார்கிட்டயும் சண்டை போட விரும்பல, ஆனா அதே நேரத்துல வந்து எப்படியாவது நம்பாச்சு வேலையை எப்படியாவது இந்த வருஷத்தை ஓட்டிடணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த லெவல்ல இருக்கிற கேரக்டர். எப்பயுமே குடும்பத்துல பெண்கள் தான் வந்து குடும்பத்தை முழுக்க கவனிக்கிறது. அவங்க வந்து ஆண்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து காசு கொடுக்கறது அவங்களோட வேலை. ஆனா காசு இல்லாட்டாலும் பிள்ளைகளை பண்ணி போடக்கூடாது, அதை சமாளிக்கிறது தான் அம்மா. அந்த அவங்க கேரக்டரே வந்து அன்னத்தாயின்னு தான் பேர் வச்சோம். அன்னத்தாயினா அந்த அன்னம்ன்றது சாப்பாடு, அதுக்கே தாய் அப்படின்ற மாதிரி அன்னத்தாயின்ற பேர் வச்சு நிறைய பேர் பட்னியா இருக்காங்க நம்ம ஊர்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கேரக்டருக்கு வச்சது. இன்னொன்னு இவங்ககிட்ட கதை சொல்ல போகும்போதே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது. 2 பிள்ளைகளுக்கு அம்மாவா நடிக்கணும், எந்த கதாநாயகி அதுக்கு ஒத்துக்குருவாங்க அப்படின்றதுனால ஒரு மாதிரியா தான் இருந்தது. அவரோட என்ன குமுறல் அவர் சொல்லிட்டு இருக்காரு, 2 குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லணும், டக்குன்னு உங்க மைண்ட்ல வந்து பண்ணலாமா பண்ண வேண்டாமான்ற ஒரு டயலமும் இருந்துச்சா, இல்லைன்னா வந்துட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு? அது அப்கோர்ஸ் ஒரு கொஞ்சம் யோசிச்சேன். அதுக்காக அவருக்கும் தெரியும் நான் யோசிச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், டெஃபினட்டா இதுவா இருக்குமான்னு. இல்ல ஆனா இன்னும் 2 படம் பண்ணிருக்கேன். அதுல வந்து நான் வந்து என்னோட ஏஜ் தான் ப்ளே பண்ணிருக்கேன். இங்க மட்டும் கொஞ்சம் ஓல்டரான கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கேன். இன்னொன்னு வந்து நேஷனல் அவார்டு வின்னர் கூட வந்து சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. நேஷனல் அவார்டு வின்னர் ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க் யூ. சோ அது வந்து நானும் பேசுறேன், இஸ் நேஷனல் அவார்டு வின்னர் வந்து டோன்ட் லீவ் தி சான்ஸ். அண்ட் நீ வந்து நேதிக்கு தான் பேசிட்டு இருந்த படத்தை பத்தி, இந்த மாதிரி ஒரு இதை பத்தி பேசிட்டு இருந்தேன். சோ ஃபார்மிங் அப்போ இதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றதுக்காக அது நம்ம ஃபீல் பண்ற சென்டிமெண்ட் வந்து இந்த படத்துல ஃபீல் ஆகுது. சோ வந்து அதுவும் கிடைக்கிறது கஷ்டம் தான். சோ ஓகே ஃபைன். இதுல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சில சீன்லாம் பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ள படுத்திருப்பேன், ஒரு சீனு வெளியில வந்து என் மேல உள்ள எமோஷன்ல வந்து பேசணும் வசுந்தரா. இயலாமை, நான் என்னடா பண்ணுவேன், இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, இதுக்கு மேல நான் குடும்பம் நடத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ இப்படி இருக்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சீனு. எடிட்டிங் முடிஞ்ச உடனே டைரக்டர் காமிச்சார சொல்லிடுறேன். ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து நடிப்புல ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும், நானும் ரொம்ப நம்புறேன். என்னன்னா ஒரு இயல்பான ஒரு விவசாயி, ஒரு அவனை மீறாமலும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை கண்டிப்பா ப்ளே பண்ணதுக்கு தேங்க்ஸ். முதல்ல டைரக்டருக்கு நன்றி சொல்லணும், ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன் வர்றது ஒரு ப்ரொடியூசர்ஸ் தான். நல்ல லொகேஷன், அதே மாதிரி ஒரு விஷயம் முக்கியமா மறக்கவே முடியாது, விழுந்து வாரி நிறைய வீர சாகசங்கள்லாம் நடந்துருக்கும். பரன் தானே அது பேர், பரன் தானே. பரன்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம், வயல்ல பாக்குற மாதிரி பரன்ல ஷூட்டிங் பண்ணி சும்மா நின்னு பாக்குற மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு கிராக்கிங் சவுண்டு, பார்த்தா நடுவுல கால் மாட்டி நான் இவர் மேல விழுந்து இவர் இதுக்குள்ள விழுந்து ஜஸ்ட் மிஸ்ஸுமா, ஒண்ணு கை கால் உடைஞ்சிருக்கும். கால் உடைஞ்சிருக்கும். எனக்கு 2 இது கட்டைக்கு நடுவுல கால் மாட்டி அப்படியே தொங்கிட்டு இருக்கேன் பாய். பரண விழுந்து உங்க மேல விழுந்து நீங்க அவர் மேல விழுந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதுலயும் அந்த சீனை மறக்கவே முடியாது. என்ன சீன்? ரொம்ப காமெடியான சீனா, கொஞ்சம் சீரியஸான சீன்? சும்மா ஒரு வைட் ஷாட். வைட் ஷாட்னால இன்னொரு பிரச்சனை, பக்கத்துல யாரும் இல்ல காப்பாத்துறதுக்கு, இருப்பாங்க எல்லாரும். ஒருத்தர் ஓடி வந்து கேக்குறாரு, என்னங்க பரங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னு. நாங்களே உடையாம கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிருக்கோம்.
என்ன ஆச்சுன்னு கேட்கல, பறங்கு உடைஞ்சிருச்சு, நீ எப்படி போடுறது இதை, இதானா கைண்ட் இன்ஃபர்மேஷன். அது வந்துட்டு உங்க செட் ஆளா இல்லன்னா வந்துட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க யாராதா? இல்ல அந்த செட்டை போட்டவர் தான், நான் கிராமத்துல உள்ள போட்டவர் அவரு. அதனால நம்ம உருவாக்குற விஷயம் உடைஞ்சிருச்சே எப்படி போடுறது அப்படின்னு தான் கேக்குறா தவிர எங்க அடி விழுந்து தான் என்னன்னு கேட்கல. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிஸ்ட் வாழ்க்கையில அவங்க எவ்வளவு விஷயம் சமாளிக்க வேண்டியிருக்கு பாத்துக்கோங்க சார். இது கொஞ்சம் விஷயம் தான், 2 பேருக்கும் அடிதான் விழுந்திருக்கும். ஏன்னா என் மேல விழுந்தாங்க, திரும்ப அப்படி கீழே தான் ஒரு கால மாட்டி, அந்த கால மாட்டினால கால் உடையலாம், ஆனா விழாம காப்பாத்திட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். சார் வந்து பள்ளத்துல கீழே விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா கம்பு இப்படி நிக்குது, கம்பு வந்து வயிற்றுக்கு நேரம் அப்படி நிக்குது. கொஞ்சம் இதானாலும் பிரச்சனை தான். அது அப்படியே கபாப் இருப்பேன். எனக்கு ஒரு கால் பள்ளத்துல இருக்குமா, ஒரு கால் மேல இருக்கு. தெரியுது சார், தெரியுது, ஃபீலிங் எனக்கு புரியுது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். இத ஷூட் பண்ணுங்க, நான் ஷூட் பண்ணாம விட்டாங்க, போட்டோ மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. அத அப்படியே ஷூட் பண்ணி அது வைரல் ஆக்கி விடுறாங்க. போட்டோ எடுத்துட்டாங்க, ஆனா போட்டோ மட்டும் எடுத்தாங்க. காப்பாத்துல போட்டோ அவரோட வேலையை அவர் பார்த்துதான் ஆகணும். கடைசியில ஒர்க்கிங் ஸ்டில் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஒர்க்கிங் எடுத்துட்டாரு. இந்த படத்துக்காக நான் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கு சார்? இவர் துரத்தி இந்த படத்துல ரொம்ப வித்தியாசம் என்னன்னா, அந்த பொண்ணு கூட நடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா உண்மையான விஷயமே அதான். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 2 அடி ஸ்டூல் எடுத்து வந்து என் மேல நுப்பாட்டி, அதுக்கு மேல நான் நின்னு டைலாக் பேசி, நான் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து காம்பினேஷன் கரெக்டா இருக்கா, நம்ம லுக்கு கரெக்டா பாக்குறோமா இல்லையா, ஆப்பிள் பாக்ஸ் போடணுமா, கேமராமேன் சார் வேற அப்பப்ப கேட்கணும், சார் கரெக்டா இருக்கா சார் லெவல், ஓகே சார் ஓகே சார், இல்லை சார் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு சார், இல்லை சார் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்களே அந்த பொண்ணோட ஹைட்டா தெரிஞ்சிருக்கீங்க, வேணாம் சார் ப்ளீஸ். இப்படி காமெடியா போச்சு. இதுதான் கஷ்டமான விஷயமா இருந்திருக்கு. ஆனா நான் இன்னொரு கஷ்டமான விஷயம் கேள்விப்பட்டேன், சிலம்பம் எல்லாம் சுத்தி இருக்காரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். இவங்க 2 பேரும் நான் சும்மா போட்டோ எடுத்தேன். போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டீங்களா, சுத்துற மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? அவங்க சுத்துற மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நல்லா வந்த படத்தை கெடுத்துற கூடாதுன்னு அவருக்கு ஒரு கொஞ்சம் நல்ல எண்ணம். நல்ல படம் நல்லா வரணும், இந்த எண்ணம்லாம் ஓகே. அவரு சுத்தினார் ஓகே, நீங்க சுத்துனீங்களா சிலம்பம்? எதுக்கு கத்து கொடுத்தீங்க? சொல்லிக்கிட்டே இருப்போம்ல ஒரு இது விஷயம், டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா, அப்படி போட்டு தெரியாட்டி அவங்க அவசரமா போட்டு காமிப்பாங்கல்ல, அத மாதிரி சார் இப்படிதான் சார் சுத்தணும் அப்படின்னு நம்மளே கொஞ்சம் இறங்கி சுத்தி காமிச்சினாரு ஒரு வேகத்துல. அது கொஞ்சம் தப்பா போயிருச்சோ. கரெக்டா தான் போச்சு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் நினைச்ச அந்த ஒரு கற்பனை மட்டும் எடுக்க முடியல. இந்த சிலம்பு போயிட்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் வந்துச்சுன்னா சமையா இருந்திருக்கும். சிலம்பம் வந்து நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல அது ஒரு அடையாளம். எப்படி வந்து ஜல்லிக்கட்டு ஒரு அடையாளமோ அத மாதிரி சிலம்பம் ஒரு அடையாளம், குத்துவரிசையும் ஒரு அடையாளம். அதனால 2 ஃபைட் வைக்கணும் அப்படின்ட்டு சரி, ஒன்னு சிலம்பம் இன்னொன்னு குத்துவரிசை வைக்கலாம் அப்படின்னா குத்துவரிசை மட்டும் வச்சிருக்கோம். சிலம்பம் வந்து வைக்கல. அது குத்துவரிசை கொஞ்சம் கையில இது பண்றதுனால அது நேச்சுரல் பைட், அது கொஞ்சம் மாத்தி சொல்றாரு அவ்வளவுதான். ஒரிஜினல் பைட் எப்படி இருக்கும் அந்த பேட்டர்ன்ல பண்ணிருக்கோம். அதுக்கு பேர் தான் சார் குத்துவரிசை தான். நீங்க சினிமா ஃபைட்டை ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. சினிமா ஃபைட் கிடையாது, அது பேர் குத்துவரிசை. பாத்துட்டு இருக்க எல்லா தமிழ் ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஜென்ரலா பண்ற ஃபைட் பேர் வந்து குத்துவரிசையா. இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள் கேட்கறதே ஒரு பெரிய அபூர்வமான விஷயமா இருக்கு. டிக்ஷனரியில ஆட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோம். நோட் பண்ணி வச்சு அப்ப நோட் பண்ணி வச்சு படிக்க விட மாட்டோம். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் சார், இனிமே நானும் லைட்டா அங்கங்க யூஸ் பண்ணிப்பேன். அந்த குத்துவரிசை ஃபைட் எப்படி இருந்துச்சு? நீங்க அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணதுல படத்துல, இந்த படத்துக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபைட் பண்ணது கண்டிப்பா மறக்க முடியாது. ஒருத்தர் மூக்க உடைச்சிட்டேன் நானு. கண்டிப்பா அவருக்கு தான் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் குத்தி மூக்கு லைட்டா உடைஞ்சிட்டு வயதுன்னா கண்ணு சேர்ந்து யார் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் பெரியசாமி என்னன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு விஷயம் தெரியாது, ஏன் இவ்ளோ ஷாக்? இவங்க போன படம் தான குத்துறாங்க. ஆனா மூக்கெல்லாம் நிஜமா உடைஞ்சதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டேக் ஓகே. நீங்க உங்களுக்கு ஃபைட் சீன் ஏதாவது வேணுமா? இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. முன்னாடி சந்தோஷமா இருந்தேன் பண்ணலாம்னு, இப்ப வேண்டாம். அவங்களுக்கு மூக்கு உடைஞ்சிர கூடாதுல. ஃபர்ஸ்ட் டேக் ஓகே ஆயிடுச்சு, கரெக்டா டைமிங் கரெக்டா இருந்தது. சார் இன்னும் கொஞ்சம் டச் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டாரு கேமராமேன். நானும் லைட்டா தான் டச் பண்ணி எடுக்கலான்ட்டு அப்படி போன. அவர் முன்னாடி கரெக்டா டைமிங் வாங்கிட்டு இப்படி வரணும். அவர் போனவரு நான் கை போகும்போது கரெக்டா முன்னாடி வந்து மூக்குக்கு நேரம் வாங்கிட்டாரு. கரெக்டா வாங்கினேன். அதுல இருந்து அவ்வளவு நேரம் அன்பா பேசணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா இப்படிதான் பாக்குறாரு. சார் வரவா சார்
கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் பாருங்க, அவங்க 2 பேருக்கு எந்த ஒரு குத்தும் கிடையாது. கேமராமேனுக்கும் அவருக்கும் தான் எதிர்ப்பாங்க, லைட்டா கொஞ்சம் விட்டு வாங்குங்க சார் அப்படின்னு சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். அது கேமராமேன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கேமராமேன் பேர் ரதன் சந்தாவத். ஓகே. அதை தாண்டி வேற என்னென்ன ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க? அதே மாதிரி இந்த படத்துல ஆர்டிஸ்ட் ஹலோ கந்தசாமி அவர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவங்களுக்கு ஏன்னா சார் கூடவே இது பயணிக்கும் அந்த இது. அவங்களோட மனைவி கல்கி அப்படின்றவங்க. அப்புறம் பசங்க எனக்கு இவங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு. அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இவங்களுக்கு இது. அப்புறம் முத்துராமன் சார், நீ இந்த வழக்கையின் படத்துல போலீஸ் கேரக்டரா பண்ணவர். அவர் வில்லனுக்கு பிச்சைக்காரன்ல நடிச்சவங்க. அவங்க வில்லனா நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம திலீபன் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. சரோஜம்மா, மதுரை சரோஜம்மான்னு. பக்கத்துல இன்னொரு ஆர்டிஸ்ட் உட்கார்ந்து இருக்காரு, அவர் பேரு நீங்க மறந்துட்டீங்களே. இவர் வந்து தயாரிப்பாளர். நான் வந்து இவர் வந்து எப்படி பாக்குறேன்னா ஒரு நடிகரா பார்த்துட்டேன். ஆனா இவர் வந்து ஒரு தெய்வம் மாதிரி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா விவசாயத்தை பத்தி நான் 2 கதை சொன்னேன் இவர்கிட்ட. இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி, இந்த போன அதுக்கு முன்னாடி சொன்னதுதான். டக்குன்னு விவசாயம் தான் நமக்கு தேவை. அவர் அந்த இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, விவசாயத்தை பத்தி தான் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்ததுக்கே நம்ம அப்படித்தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு விவசாயத்தை பத்தி படம் எடுத்து இன்னைக்கு சினிமாவே ரொம்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை தாண்டி விவசாயத்தை பத்தி நம்ம பண்ணுவோம். அது வந்து கமர்ஷியல் கலக்காம தான் நம்மளால இது பண்ண முடியும். இந்த இதை ஏன்னா வந்து வாழ்க்கையில நம்ம வந்து பாட்டு இந்த மாதிரி வைக்கிறதோ இன்னொன்னு வந்து நகைச்சுவை பகுதின்னு நம்ம திணிக்க முடியாது. அதனால ஆமா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் எனக்கு விட்டு கொடுத்தாரு. நீ எப்படி பண்ண முடியும் பண்ண, ஆனா அந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் வேணும், ஒரு ஐட்டம் சாங் வேணும், ஒரு ஃபைட் சீக்வென்ஸ், ஜெனரல் ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி. ஆனா இது எல்லாமே இருக்கும் நான் படத்துல. எது டைரக்டர் இல்லங்கறாரோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கும், இயல்பா இருக்கும். அது இயல்பாவே இருக்கும். காமெடியா இருக்கட்டும், அது வாழ்க்கையா இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு லவ்வா இருக்கட்டும், ஒரு அன்பா இருக்கட்டும், எல்லாமே அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது தனியா இல்லாம அந்த வாழ்க்கைக்குள்ள சார் சொன்ன மாதிரி. ஏன்னா அது அவரோட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த இது அமைஞ்சிரும். நகைச்சுவை அமைஞ்சிரும். சென்டிமெண்ட் வந்து அது இன்டர்வியூ எடுக்கும் போதே பல விஷயங்கள் சென்டிமெண்டா டச்சிங்கா பேசுறீங்க. அது படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும்ன்றது தெரியுது. பட் டு த பாயிண்ட், அந்த ஒரு ஆக்டரை பத்தி நீங்க பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சே நிறைய பயமுறுத்திட்டாரா? என்னன்னா அந்த கேரக்டர் வந்து யாருமே நடிக்க மாட்டாங்க. இவர் நடிச்ச அந்த இது சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இது நடிக்கணும், நீங்க நடிங்க அப்படின்னு. அதுக்கு நன்றி சார். மக்கள் அதை பார்த்தாக்க கோவப்படுவாங்க, இப்படி இருக்காரு இவரு, இப்படி பண்றாரு, நியாயமா? அதுவும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, சென்டிமெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஃபைன். விவசாயிக்காக பல விஷயம் பண்ணணும், அது படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணிட்டு படத்துல அப்படியே உல்டாவான கேரக்டர்னு சொல்றாங்க. அப்படி என்ன கேரக்டர் சார் நீங்க சொல்லுங்க? உல்டாவான கேரக்டர், அதாவது இது எல்லாமே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. நான் பண்ண விஷயம் எல்லாரும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் வெளியே சொல்ல ஏற்றுக்கிட மாட்டாங்க. நான் ஏற்றுக்கிட்டேன். இது இல்லை நீங்கள் நிறுவீங்க, நான் நடிக்கலை. இருக்கும்போது ஏன் நடிக்கும்போது எதுக்கு யோசிக்கணும்? இந்த விஷயமே கிடையாது அப்படின்னா நீங்கள் இல்லாத விஷயத்த சொல்கிறீங்க, எப்படி நடிக்கலாம் கேட்கலாம். எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதை வெளியே சொல்ல வந்தாலும். ஓகே ஃபைன். அப்படி சஸ்பென்ஸா பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா விவசாயமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அப்படின்னா மனசுலக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் வெளிப்படுத்த முடியாது, இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்றது வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு கேரக்டர். சோ படத்தை பார்த்தா கண்டிப்பா ரிலேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நம்மளோட கிராமிய மனம் கமலக்கூடிய படம்னா பாட்டு ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஜெனரலா தமிழ் கலாச்சாரத்திலே பாட்டு ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். சார் சாங்ஸை பத்தி சொல்லுங்க சார். பாடல் ஒரு பாட்டு தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணது எடுத்திருக்கோம். மற்றெல்லாம் வந்து மாண்டேஜ். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேரடியாக வரணும். இசையமைப்பாளர் ஜெய் கிருஷ்ணன், எங்க டான்ஸ் மாஸ்டர் காதல் கந்தாஸ். அவர் வந்து 8x12 ரூம்ல வந்து ஃபுல் சாங் சீக்வென்ஸ், டான்ஸோட கேமராமேன், அவங்க கேமரா அசிஸ்டன்ட், டான்ஸ் அசிஸ்டன்ட், டான்ஸ் மாஸ்டர், நாங்க ஒரு சின்ன ரூம்ல
எடுத்துட்டோம். ஃபுல் சாங் அந்த குட்டி ரூம்ல எடுத்துட்டோம். எவ்வளவு நாள் ஷூட்டிங் போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 3 days. பாடல் மட்டுமா? 2 நாள் பண்ணோமா? 2 நாள் ஷூட்டிங் போயிருக்கு. எப்படி சமாளிச்சீங்க? அவ்வளவு சின்ன ரூம், அவ்வளவு பேரு, டான்ஸ் ரிஹர்சல் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், லைட்டிங் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும், கேமரா ஆங்கிளுக்கு ஏத்த பால நிக்கணும். நாங்க டான்ஸ் ஆடணும், அதான் முக்கியமான பாயிண்ட். டான்ஸ் எப்படி வந்துச்சு சார்? சிலம்பத்தோட கஷ்டமான விஷயம் டான்ஸ். அது வந்து சின்ன ரூம்ல டான்ஸ். அது கரெக்ட் தான். அது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். ஒவ்வொரு ஷாட்டும் வந்து டான்ஸ் ஆடிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங்கோட தான் வெளியே வரணும். எங்க கட்சி இடம் இல்ல. அது நல்ல மூட் சாங். அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு மூட் சாங் பண்ணும்போது குத்து சாங் மாதிரி வரும். கியூட்டா இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு நல்ல மூட் சாங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கணும், ஒரு சந்தோஷம் காமிக்கணும். பார்த்து ஆடி முடிஞ்சோன்னு டயர்ட் ஆயிரும், வெளியே வந்துருவோம். கமல் சார் சொல்ற மாடு நகருது, தண்ணி வர வைக்கணும், டைலாக் வேற பேசணும், எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வேற அந்த டைமிங் வேற கரெக்டா வரணும், இல்லன்னா கேமராமேன் வேற இடம் பத்தல, அந்த இடத்துக்குள்ள அவரே ஓவர்லாப் பண்ணுவாரு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த சாங் பண்ணோம். உண்மையே அது ஒரு சேலஞ்ச் தான். அந்த வீட்டுக்குள்ள கந்தா சார் டெஃபினட்டா சொல்லணும். அவர் வந்து கட் பண்ணி பாக்கும்போது சாங் சூப்பரா இருக்கு. அந்த இடத்துக்குள்ளே அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சாங் வந்தது. இது வரைக்கும் ஒரு சின்ன இடத்துக்குள்ள யாருமே வந்து இந்த நடனம் வந்து அமைக்கல அப்படின்னு அவரே சொன்னாரு. எங்களையே ஆட வச்சிட்டாரு. நீங்க மென்ஷன் பண்ணி அப்படின்னு ஆடுறது உங்களுக்கு என்ன கஷ்டமான விஷயமா? நீங்க ஆல்ரெடி படத்தை பார்த்து சொல்லுங்க. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இதுக்கும் நீங்க படத்தை வந்து பாருங்க. அப்படிப்பட்ட சாங் ரொம்ப மோசமா ஆடிருப்போம், ஆட தெரியாம ஆடி இருப்போம். என்ன ஒன்னே எப்படி நினைச்சா என்னெல்லாம் என்ன நினைப்பாங்க. அதனால நல்லா ஆடி. அவங்க ட்விஸ்ட் சொல்றது உங்களை வச்சுதான் சொல்றேன். சொல்லும்போது எது அவங்கள போய் சொல்ற மாதிரி அந்த பையன் தான் ஒழுங்கு ஆடல அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தீங்க. அவர்தான் நான் இல்ல. சாங் பாப்போமா? இன்னொரு சின்ன டவுட், சாங்குக்கு ஆப்பிள் பாக்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. துள்ளி துள்ளி ஆடினால தேவைப்படாம போயிடுச்சு. துள்ளி ஆடி அந்த விஷயத்தை சமாளிச்சாச்சு. அந்த இடத்துல ஆப்பிள் பாக்ஸ் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அப்படிப்பட்ட வசீகரமான சாங் எங்களுக்காக 2 வரி யாராவது பாட முடியுமா? உங்க 4 பேர் பாடுங்க சார். நேயர் விருப்பம். வசுந்தரா மேமோட வாய்ஸ் சூப்பரா இருக்கு, அவங்களே பாட சொல்லுங்க. ஆமா, எனக்கு வந்து அப்புறமா லைட்டா தொண்டையில கிச் கிச் இருக்கனால அப்புறமா பாடுறேன். எது ஆர்டிஃபிஷியல் இல்ல. அரும்பு நல்ல கண்ணழகி, குறும்பு புள்ள சொல்லழகி, ஆகாசத்து தேரழகி, அடதேவதா யமனவி, சிங் சக்கா சிங் சிங் சக்கா சிங் அப்படி ஒரு சாங். ஒரு சிம்பிளா நார்மலா எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்துல கமர்ஷியலே இல்ல, குத்துப்பாட்டு வச்சிருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு விவசாய குடும்பத்துல நடக்கிற ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும், வேற மாதிரி இருக்கா. ஆனா அது வந்து கமர்ஷியல் ஹஸ்பண்ட் வைஃப் பிடிச்ச சாங் வந்து ஆடுவாங்கல்ல, ஒரு சந்தோஷமா பாடுவாங்கல்ல சேர்ந்து, அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ரொம்ப ஃபீல் குட், ரொம்ப லைட்டான பாட்டு, எல்லா இடத்துலயும் பொருந்தக்கூடிய மாதிரி ஒரு பாட்டு அப்படின்றத சொல்லிருக்கீங்க. நீங்க டென்ஷன் ஆகுங்க சார். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல மேக்கப்பே இல்ல படத்துல, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்காமா? மேக்கப் இல்ல, இந்த விஷயத்தை நீங்க உள்ள சொல்லவே இல்ல. அதுதான் சேர்த்து இப்ப மேக்கப் போட்டு வந்திருக்கேன். ஹீரோயினோட ஃபீலிங் எனக்கு தெரியும். மேக்கப் இல்ல மடக்கி வச்சிட்டாங்க தெரியுமா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. பரவாயில்லை, செருப்பே போட கூடாதுன்றாங்க. ஐயோ முள்ளு முள்ளா குத்தி. ஆக்சுவலி நான் சொல்றேன் பாருங்க, பறந்த மேல விழுந்து இட்ஸ் a big mistake. அதுக்கே நீங்க பயங்கரமா சாரி சொல்லணும். மேக்கப் இல்ல, ஓகே, அது கூட பரவாயில்ல. ஆர்டிஸ்ட் லைஃப் அதாமா முக்கியமே. ஹீரோயின் செருப்பு இல்ல, வாட் இஸ் திஸ்? அதுக்கு ஒரு டயலாக் வச்சு அந்த வாழ்க்கையோட டயலாக் இருக்கும் படத்துல. பையன் வந்து கேட்பான், அப்பா செருப்பு கேட்பான்ல, செருப்பு வேணும்ப்பா அப்படின்னு கேட்பான். அப்பா எல்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுப்பா அப்படிமா. அப்பா பையனை கூப்பிட்டு, எனக்கு செருப்பு வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ ஒரு டைலாக் இருக்கும், செருப்பு போடுறது நல்லதுதான்டா, எப்படி செருப்பு போடாம நடக்கிறதுதான்டா நல்லது. செருப்பு போடாம அது வந்து அவன் சமாளிக்கிறான். அவனால வாங்கி கொடுக்க முடியலங்கிறத அவன் சமாளிப்பான். செருப்பு போடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் வரும். ஆனா உண்மையாவே சொல்ல போனா நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து நம்ம செருப்பு வந்து நம்மளுடைய இதே கிடையாது. நம்ம அந்த காலத்துல செருப்பு எல்லாம் போட்டதே கிடையாது. பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும். இன்னைக்கு காலகட்டங்கள் மாறி முள்ளுல எல்லாம் செருப்பு இல்லாம போறது கொஞ்சம் டூ மச் தான். அது உண்மைதான். அதுக்கு தான் செருப்பு கண்டுபிடிச்சாங்க. வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அது எவ்வளவு நாங்க 2 பேரும் எவ்வளவு ஓடினோம். முள் இருக்கிற இடத்துல தான் கரெக்ட்டா ஓடப்பாரு. ரொம்ப கொடுமை பண்ணிருக்கீங்க போல இருக்கு. இப்போ வசுந்தரா, this is your time. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க அவங்கள மாதிரி கொடுமை பண்ணிட்டீங்க போல இருக்கு. இல்ல, அது கொடுமைதான். அந்த கொடுமையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அங்க உள்ள விவசாயிகள். அத சொல்றதுக்கு தான்
பொங்கல்னா வந்துட்டு எல்லாருக்குமே சைல்ட்ஹுட்ல இருந்து என்னோட பொங்கல் இப்படிலாம் இருந்துச்சுப்பா அப்படின்ற ஒரு கற்பனையை தாண்டி ஒரு பொங்கல் ஹைலைட்டா இருக்கும். செம்மையா இருந்துச்சு, எல்லா சொந்தக்காரங்களும் வந்தாங்க, நாங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்ததுல பெஸ்ட் பொங்கல் எங்க கிட்ட ஷேர் பண்ண போறீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் யூ சார். நீங்க சொல்லுங்க உங்களோட பெஸ்ட் பொங்கல் எது? பெஸ்ட் பொங்கல் என்னுடைய வில்லேஜ் வாழ்க்கை சின்ன வயசுல நான் அனுபவிச்சது. பொங்கல்னாலே மெயினா வந்து வீட்டுக்கு முன்னாடி இருந்தேன், எங்கள் அம்மா அப்பா கூட இருந்து அந்த விவசாய நெல், அதான் நான் இப்போ கூட ஃபுல்லாக முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அந்த நெல்லை இட்டு வந்து வச்சு அந்த படையில போட்டு சாப்பிட்ட பொங்கலை நான் திரும்பவும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்ட பொங்கலை என்னுடைய பிள்ளைங்களும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். திரும்ப நான் மிஸ் பண்ண பொங்கலை திரும்ப அடைகிறேன் இந்த வருஷம் கண்டிப்பா. ஓகே ஃபைன். ஒரு டச்சிங்கான விஷயம் சொல்லிருக்காரு, நான் சாப்பிட்டு அந்த பாரம்பரிய பொங்கலை என் குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது. அந்த நீங்க சொல்லுங்க உங்களோட ஹைலைட்டான பொங்கல். அவங்க நிறைய கதை சொல்லலாம், நீங்க சிட்டில இருந்திருப்பீங்க, நமக்கு குக்கர் பொங்கல் தான். ஏதாவது ஹைலைட்டான விஷயம் சொல்லுங்க பொங்கலை பத்தி. இல்ல குக்கர் பொங்கல் தான். ஆனா வந்து நான் சின்ன பாட்டிமா தாத்தா என் கூட தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்க இருக்கும் போது சின்ன வயசுல இருந்து சீக்கிரமா எழுந்து குளிப்பாட்டி விட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி அதெல்லாம் பண்ணி அவங்க வந்து பொங்கலை வச்சு நாங்கள கத்துங்க இப்போ 1 2 3 சொல்லுவேன், பொங்கலோ பொங்கல் கத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அது ரொம்ப சென்டிமெண்டான ஃபீலிங். இப்ப கத்துவீங்களா பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு? பாட்டிமா 1 2 3 சொன்னா கத்துவேன். 1 2 3 நான் உங்க பாட்டிமாவா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ரெடி 1 2 3 பொங்கலோ எல்லாரும் சேர்த்து கத்தலாம். எல்லாரும் சேர்ந்து. ஓகே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ஓகே ஃபைன். கலை கட்டிருச்சுப்பா பொங்கல். உங்களோட பொங்கல் அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். என்னோட பொங்கல் அனுபவம் வந்து எனக்கும் சின்ன வயசு தான். இந்த சின்ன வயசுல கொண்டாடினது, ஏன்னா இப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டாட முடியல இங்கே சினிமா இதுக்குள்ளே வந்தோடனே. இன்னொன்று அப்போ தான் நல்லா இருந்தது, அந்த காலத்தில் தான் நல்லா இருந்தது. நம்ம வந்து அந்த மாவிளை தோரணம் எல்லாம் வச்சு வீட்டில் அப்போ தான் வந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் இருக்கும். வீட்டில் வந்து இந்த புது துணி எடுப்பாங்க, ஏன்னா அப்போ வந்து விவசாயம் நம்ம இதில் இருந்ததுனால வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி சாணி முழுகின தர அந்த வாசனை, அதெல்லாம் அந்த மாதிரி கொண்டாடின பொங்கல் தான் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. மற்றபடி நாங்கள் மாட்டு பொங்கல் நல்லா கொண்டாடுவோம். ஏன்னா எங்கள் இந்த தெற்கு பகுதியில் ஃபுல்லாகவே மாடசாமி அப்படின்னு குலதெய்வமாக தான் கும்பிடுவோம். நாங்கள் அந்த மாட்டு பொங்கல் நல்லா கொண்டாடுவோம். மாடசாமியை காலமாட மாடசாமி அப்படின்னும் பசு மாடுனா மாடத்தி அம்மன் அப்படி சொல்லி தான் நாங்கள் கும்பிடுவோம். சாருக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் அவ்வளோ மதிக்கிறோம் அந்த மாடு விவசாயம் எல்லாத்தையுமே. அந்த பகுதியில் இங்கே எல்லாமே தமிழ்நாட்டில் எல்லாம் மதிக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஒன்று. அது இந்த சின்ன வயசில் விட்டது தான். இப்போ வந்து அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஒரு இடத்துக்குள்ள முடங்கிட்டாங்க, யாருமே வெளியில் வர்றதில்ல. சாயந்தரம் ஏதாவது ஒலிபெருக்கியை வச்சு கூப்பிடுவாங்க, வாங்க இங்கே வந்து பானையை உடைக்கலாம் விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா கூட இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் தான் சேர்றாங்க. முன்னாடி அப்படிலாம் கிடையாது. ஆமா, தைப்பொங்கல் வருது அப்படின்னாலே விளையாட்டு போட்டி உண்டு. பசங்க எல்லாருமே வந்துட்டு காசு வாங்க ஒவ்வொரு வீடா வந்துருவாங்க. வந்து விளையாட்டு போட்டிக்கு வந்து அவங்க பரிசு வாங்கி வச்சிருப்பாங்க. ஊர்காரங்க எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி அது ஒரு கலை, எல்லாத்துக்கும் பசங்களுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். பொண்ணுங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு போட்டி கொடுப்பாங்க, வீட்டு முன்னாடி கோலம் போட்டு வைங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துற மாதிரி விஷயம் நடக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலி அதான் பண்ணணும் இப்போ. ஓகே, பேக் டு நார்மல் அகைன். அத பத்தி தான் திரும்ப பல விஷயங்கள் பண்றாங்க, பண்ணாம கிடையாது. ஆனா சார் சொன்ன மாதிரி டோட்டலா சேர்ந்து பண்ற மாதிரி இன்னும் அது கம்மியாயிடுச்சு. இன்னும் விவசாயிகளும் எல்லாமே நம்ம வந்து மாறும்போது விவசாயிகள் சந்தோஷமா இருந்தா தான் இன்னும் அதிகமா பண்ணுவாங்க. அதுல பங்கெடுத்துக்கிறவங்களும் அந்த ஒரு 30 வயதுக்கு மேல உள்ளவங்க தான் வர்றாங்க இப்பயும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுது பசங்க வந்து ஒரு விளையாட்டு போக்கா ஏதோ நம்ம பல பேருக்கு முன்னாடி தன்னோட இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். ஒரு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் வரணும். பொங்கல் எடுத்தா பின்னாடி சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே கிண்டர் ஆகுற ஒரு விஷயமா இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க, ஸ்பெஷல் மாட்டு பொங்கல் வேற நீங்க பால் வியாபாரம் பண்ணிருக்கீங்க, சோ அத பத்தி சொல்லுங்க சார். பொங்கல் எனக்கு பிடிச்ச மாட்டு பொங்கல். என்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தேன், மாடு எல்லாம் நான் இருக்க முடியாது. ஏன்னா அது என் வாழ்வியோட வளர்ந்துறது. அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, மனிதங்களுக்கு எல்லாமே முக்கியத்துவமானது, வாழ்க்கையோட எல்லாருக்குமே கலந்தது. அது இல்லாமல் யாராலையும் முடியாது. டவுனில் இருக்கிறவங்களாம் சரி, கிராமத்தில் இருக்காங்க சரி, மாடை வச்சு தான் அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இங்கே உள்ளவங்களுக்கு எங்களிருந்து மாடோட தான். ஏன்னா நாங்கள் மாடு இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். அந்த விவசாயம் வித்தியாசமாக இருக்கும், உடம்போட சேரும், உடம்புக்கும் பலம் கிடைக்கும். பால் வியாபாரம் அப்படித்தான்.
ஓகே, பொங்கல் எடுத்துக்கிட்டா மாடு விவசாயம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எல்லாரும் வந்து படத்தோட ப்ரமோஷனை தாண்டி அவங்கவுங்க சைல்ட்ஹுட் லைஃப் பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அட்லாஸ்ட் நம்ம ஷோக்கு எண்டு கார்டு போட வேண்டிய கட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஆடியன்ஸ் நிறைய பேர் தியேட்டருக்கு வந்து படம் பார்ப்பாங்க. அவங்க படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு போகும்போது அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும், என்ன விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்து தியேட்டருக்கு வரலாம், ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்த, நம்ம ஒரு பெரிய லைஃபை வந்து விட்டுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பா எல்லாத்துக்கும் அந்த படம் முடிச்சுட்டு வரும்போது வரும். ரெண்டாவது, மறந்தவங்களுக்கு கூட எனக்கு இது தெரியாது அப்படின்னு எங்களுக்கு கூட எனக்கு விவசாயம்னா தெரியாது அப்படின்னு தான் இன்னைக்கு அதிக பேருக்கு தெரியாது. உண்மை, ஏன் இதை தெரிஞ்சுக்கலாமே, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாமே. இயற்கை விவசாயங்கிறது நம்ம, ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இன்னைக்கு எங்கேயோ விவசாயம் பண்ண ஒருத்தருடைய சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த படத்தை பார்க்கும்போது சாப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனி மனிதனுக்கும் அந்த விவசாய ஞாபகம் கண்டிப்பா வரும். ஓகே, டச்சிங்கான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. அந்த நீங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும் வசந்தரா? இதுக்கு முன்னாடி நான் வந்து விவசாயம் பார்த்தது கிடையாது. எங்க பாட்டிமா மாடு வச்சிருந்தாங்க, பட் அது அந்த காலத்தோட முடிஞ்சுது. ஸோ நான் இந்த கிராமத்துக்கு போய் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனா இவ்வளோ ஸ்வீட்டா இருக்காங்க, இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாங்கல்ல, அது வந்து ரொம்ப டச் பண்ணிட்டு தரேன். ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க மனுஷன் அவங்க இல்லைனாக்கா நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. நிச்சயமா சாப்பாடே கிடையாது. விவசாயம் இல்லைனாக்கா நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அவங்களும் அவ்வளவு முக்கியம் ஞாபகம் வச்சுட்டு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அவங்கள. அது கொஞ்சம் செட்டில் ஆகும் எல்லாரும் மைண்ட்லயும். ஓகே ஃபைன், படம் பார்க்கும்போது இந்த ஃபீலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நீங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கு, என் படத்துல இந்த விஷயம்லாம் இருக்கிறதெல்லாம் எதிர்பார்க்கலாம் நீங்கன்னு சொல்லிட்டு? அதான் இன்னைக்கு விவசாயத்தோட தேவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. என்னன்னா அந்த பழைய முறை இருக்கு இல்லையா, அது திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இளைஞரோட எழுச்சி பெருசா இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒரு சின்ன தூண்டுகோல், அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தில் வந்து விவசாயிகளோட என்னென்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, யார் யாரெல்லாம் மாறணும், என்னென்ன விஷயம் அங்கே கிடைக்கணும். சும்மா வந்து பசங்க வந்துட்டு சில பேரெல்லாம் இருக்காங்க, சும்மா நம்ம பைசா கொடுத்துட்டு அவங்களுக்கு மாறிடும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஒரு விவசாயத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு துறையுமே அதை சார்ந்து தான் இருக்குது. அந்த விவசாயத்தை சார்ந்து அவங்க எல்லாருமே கை கொடுக்கணும். நீ பணம் மட்டுமே அதுக்கு வந்து இதுக்கு விடை கிடையாது. இது வந்து எல்லாம் வரணும் அப்படின்றதுனால தான் அந்த இதை எடுத்தது. அது கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு இல்லை, இது ஒரு சின்ன தூண்டுகோல் தான். ஓகே ஃபைன். அண்ட் தென் ஆஸ் எ ப்ரொடியூசரா நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? திரும்ப எல்லாரும் டாக்டர் விவசாயத்துக்கு ஏன்னா நீங்க வந்து ஒரு கற்பனை விவசாயம் இல்லாம ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன், ரொம்ப ட்ரையா இருக்கும். விவசாயம் இல்லாம ஒரு கற்பனை விவசாயம் இல்லாம நல்லாவே இருக்காது. அதே மாதிரி இந்த தொழில வந்து இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, நானா 45 எங்கள் அப்பா காலத்து பாலியாரம் பார்க்குறோம். சில விஷயங்களை மாடு இறந்து நஷ்டப்பட்டாலும் நான் அந்த தொழில் விட்டு ஓடலை, அதுக்குள்ளேயே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் சில பிஸ்னஸ் நட்டம் வச்சா வேறு பிஸ்னஸ் மாற வேண்டாம். இதுலேயே போனாலே இதை ரசித்து நல்லா பண்ணாலே திரும்ப அந்த வியாபாரம் ஜெயிக்கும், மக்களுக்கும் நல்லாயிருக்கும். இதை விட்டு ஓட வேண்டாம், திரும்ப விவசாயத்துக்கு எல்லாரும் வாங்க. இதை நம்மளே வந்து நேரடியாக மக்களுக்கு செலுத்தும் போது நமக்கு லாபம் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு நல்ல விவசாயம், நல்ல தொழில். இதெல்லாம் வாழ்த்தணும். எல்லாரும் திரும்ப வந்து விவசாயத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் புதுசாக இப்போ தொழில் போங்க, ஒரு தொழில் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் தொழில் ஆரம்பிப்பாங்க, எல்லாம் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. இந்த தொழிலில் நீங்கள் எத்தனை விவசாயி வந்தாலும் சரி அவ்வளோ இருக்கும் வேலை இருக்கும், அவ்வளோ இருக்கும் லாபம் இருக்கும். அது மக்களுக்கு நேரடியாக போய் சேரணும். இதுதான். ஓகே, பல நல்ல விஷயங்கள் எங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. பொங்கல் தினத்தன்னைக்கு உண்மையிலேயே ஒரு கிராமத்துல உட்காந்து பேசின அளவுக்கு ஒரு ஃப்ரீல கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு நிறைய டச்சிங்கான மெமரிஸ் கொடுத்துருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் புதியுகம் சார்பாக உங்க படத்துக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல் மட்டும் இல்ல, எல்லா விஷயமும் சிறப்பா உங்களுக்கு அமையறதுக்கு ஒன்ஸ் அகேன் புதியுகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.